அனைவருக்கும் வணக்கம். வெல்வது நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீ கிளாஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுபடி 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெசன்ஸா பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோல 6th லெசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதோட கண்டினியூவேஷனா ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய அமைப்பு, அதிகாரங்கள், பணிகள் மற்றும் விதிகள், தட் இஸ் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ரைட். ஸோ முதல்ல இந்த யூபிஎஸ்சி அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் உருவாக்குறதுக்கு வரலாற்று பின்னணி என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்தியாவில் பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறத உருவாக்குறதுக்கு அடித்தளம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா மார்ச் 5 ஆஃப் 1919, மார்ச் 5 1919 தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டது. என்ன அப்படின்னா ரிஃபார்ம்ஸ் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியல் அமைப்பு திருத்தப்பட்ட நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? விச் மீன்ஸ் தட் கான்ஸ்டியூஷன் ரீதியா நிறைய ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது மேக் பண்ணப்பட்டது. ஸோ அப்படி மார்ச் 5 1919 அன்னைக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல கான்ஸ்டியூஷன் ரிஃபார்ம்ஸ் மூலியமா இந்த விஷயங்கள் எல்லாமே டெவலப் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ அப்போ அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய சீர்திருத்தங்கள், நிர்வாக ரீதியா நிறைய சீர்திருத்தங்கள் அப்படிங்கறத செய்யறாங்க. சோ அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா அரசு பணிகள், கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல அப்பாயின்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நியாயமான முறையின் தேவை உணரப்பட்டு இதற்கான நிரந்தர பணி ஆணை அமைப்பினை உருவாக்கணும் அப்படின்னு பரிந்துரைக்கிறாங்க. சோ அரசு வேலை வாய்ப்புகள் அப்பாயின்ட் பண்ணப்படக்கூடியவங்களை நேர்மையான முறையிலையும் நியாயமான முறையிலையும் பணியமர்த்தணும் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பணியாளர் தேர்வு வாரியம் ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அதுபடி இந்திய அரசாங்க சட்டம் 1919, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது. அதனுடைய செக்ஷன் 96C படி பாத்தீங்க அப்படின்னா என்ன அந்த சட்டத்துல சொல்றாங்க அப்படின்னா, சோ நியாயமாக அரசு பணிகள்ல ஒருத்தவங்களை பணியமர்த்துறதுக்கு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பணியாளர் தேர்வாணையம்ங்கிறது உருவாக்கலாம் அப்படின்னு பரிந்துரை அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம அதுல எத்தனை பேர் இருக்கணும், அவங்களுடைய பணிகள், அதிகாரங்கள் என்னென்ன, சோ இது எல்லாத்தையும் முடிவு பண்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா கவர்னர்ஸ்னுடைய எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலுக்கும் கவர்மெண்ட்னுடைய செக்ரட்டரி ஜெனரல்னு சொல்லக்கூடிய அரசு செயலருக்கும் அந்த அதிகாரங்கள் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ கவர்னருக்கு கீழ் இருக்கக்கூடிய கவுன்சிலுக்கும் குழுவுக்கும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் அரசு செயலருக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த அதிகாரங்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு சோ யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான பணிகள், சம்பளம், சலுகைகள், பதவிக்காலம் இது எல்லாத்தையுமே டிசைட் பண்றதுக்கு அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 1919 மார்ச் 5 அன்னைக்கு அரசியலமைப்பு சீர்திருத்தம் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்படுது. அதன் அடிப்படையில் 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போடப்பட்டு சோ செக்ஷன் 96C பாத்தீங்க அப்படின்னா அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக்குறதுக்கான வழிமுறைகள் எல்லாமே உருவாக்குறாங்க. ஓகேங்களா? பட் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் தேர்வாணையத்துடைய அமைப்பு, செயல்பாடுகள் குறித்து பல மட்டங்களில் தொடர் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா? சோ என்னதான் 1919 ஆக்ட் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் ஓகேங்களா, சோ இந்த யூபிஎஸ்சி சம்பந்தமான பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சம்பந்தமான ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸா இருக்கட்டும், சோ அதை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பல மட்டங்கள்ல ஆலோசனை அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டது. ஆனா எதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒருமித்த கருத்து அப்படிங்கிறது யாருக்கும் இடையே ஏற்படவே இல்லை. சோ இந்த சூழ்நிலையில தான் பாத்தீங்க அப்படின்னா லீ ஆணையம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது, which is also called as a ராயல் கமிஷன். ஓகேங்களா? சோ ராயல் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, which was under the chairmanship of லீ. சோ அதனாலேயே அந்த கமிஷனர் லீ ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஆணையம் இந்தியா 1924 1924 தன்னுடைய அறிக்கை அப்படிங்கிறத சப்மிட் பண்ணாங்க. சோ அந்த அறிக்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்டாச்சுவரி, சட்டப்பூர்வமான அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கணும், அதாவது ஸ்டாச்சுவரி பாடியா ஒன்று உருவாக்கணும், அதுக்கான ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ ஏற்கனவே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 அதை உருவாக்குறதுக்கு சட்டம் போட்டாச்சு. சோ இன்னும் காலதாமதம் செய்யாம உடனடியா அந்த சட்டத்தின் மூலியமா சட்டப்பூர்வமான ஒரு தேர்வாணையத்தை உருவாக்கணும் அப்படிங்கறத லீ ஆணையம் பரிந்துரை அப்படிங்கறத கொடுக்குறாங்க. சோ ஏற்கனவே போடப்பட்ட இந்திய அரசாங்க சட்டம் 1919 செக்ஷன் 96C படியும் லீ கமிஷனுடைய பரிந்துரையின் அடிப்படையிலும் இந்தியாவில முதல்ல பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லக்கூடியது அக்டோபர் 10 1926 அன்னைக்கு உருவாக்கப்பட்டது. சோ 1919 ஆக்ட் போட்டிருப்பாங்க, 1924 லீ கமிஷனுடைய ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருப்பாங்க. அதன் அடிப்படையில் 1926 பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லக்கூடிய அரசு தேர்வாணையம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. சோ அப்போ உருவாக்கப்பட்ட அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா சேர்பர்சன் பிளஸ் 4 மெம்பர்ஸ், அதாவது தலைவர் உட்பட 4 உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க அதுல இருந்தாங்க. ஓகேங்களா? சோ அதனுடைய முதல் தலைவரா யார் தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படின்னா யுனைடெட் கிங்டமுடைய உள்துறை குடிமை பணிகளுடைய உறுப்பினராக இருந்த சர் ராஸ் பார்க்கர் அப்படிங்கிறவர் தான் இதனுடைய முதல் தலைவராக நியமிக்கப்பட்டார். ஓகேங்களா? சோ 1/10/1926 பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உருவாக்கப்படுது. சோ அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல சேர்மன் உட்பட 4 பேர் உறுப்பினர்களா இருக்காங்க. சோ அதனுடைய முதல் தலைவரா பாத்தீங்க அப்படின்னா சர் ராஸ் பார்க்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய யுனைடெட் கிங்டம், ஓகேங்களா, ஐக்கிய ராஜ்யத்தினுடைய உள்துறை குடிமை பணிகளுடைய உறுப்பினர் தான் முதல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சேர்பர்சனா நியமனம் செய்யப்படுறார். ஓகேங்களா? சோ அதுக்கு பிறகு இந்த இந்திய அரசாங்க சட்டம் 1919 செக்ஷன் 96 துணை பிரிவு 2 கீழ் பாத்தீங்க அப்படின்னா அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு விதிகள் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. செக்ஷன் 96 சப் கிளாஸ் சப் கிளாஸ் 2 பாத்தீங்க அப்படின்னா அந்த அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய விதிகள் உருவாக்கப்படுது. 1926 அந்த விதிகள் விதிக்கப்பட்டது. ஓகேங்களா? சோ அதன் அடிப்படை அதுக்கு பிறகு பாத்தீங்க
பாத்தீங்க அப்படின்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிறது எனாக்ட் பண்ணப்படுது. இது என்ன செய்யப்படுது அப்படின்னா மேலும் விரிவுபடுத்தப்படுது. அதாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ராவின்சியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டாட்சி மத்திய மற்றும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்கள் உருவாக வழிவகுத்தது. ஸோ அப்போ 1919 பொறுத்த வரைக்கும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. 35 ஆக்ட் மூலியமா பாத்தீங்கன்னா ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லக்கூடிய மாகாணங்களையும் இதே மாதிரியான தேர்வாணையங்கள் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ அந்த அடிப்படையில் April 1, 1937 அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. ஸோ தட் இஸ் ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றப்படுது. ஸோ 1937, ஸோ 1937 பாத்தீங்க அப்படின்னா இது உருவாக்கப்படுது. ஸோ இந்திய அரசியலமைப்பு ஜனவரி 26, 1950 ஜனவரி 26, 1950 அன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற நடைமுறைக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லக்கூடியது என்னன்னு மாறிடுச்சு அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லி பெயர் மாத்தினாங்க. ஆஸ் பர் ஆர்டிகல் 378 சப் கிளாஸ் 1 பாத்தீங்க அப்படின்னா ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லக்கூடியது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பெயர் மாற்றப்பட்டு ஓகேங்களா? ஸோ தலைவர், உறுப்பினர்கள் இவங்க எல்லாருமே நியமனம் செய்யப்பட்டாங்க. அப்போ 1919 சட்டம் போடப்பட்டு லீ கமிஷனுடைய ரிப்போர்ட் 1924 கொண்டு வரப்பட்டு அதன் அடிப்படையில் 1926 பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உருவாக்கப்பட்டது. 35 ஆக்ட் மூலியமா 37 ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லக்கூடிய கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கப்பட்டு ஃபைனலி 1950க்கு பிறகு கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு அது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லக்கூடிய ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையமாக பெயர் மாற்றப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதனுடைய ஆர்டிகல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கான்ஸ்டியூஷனுடைய பார்ட் 14 பகுதி 14 ஆர்டிகல் 350 விதி 315 இருந்து 323 வரைக்கும் பாத்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது மத்திய அரசு தேர்வாணையத்தினுடைய பணிகள் இது எல்லாத்த பத்தியுமே டீடைல்டா சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி ஆர்டிகல் 315 என்ன சொல்லுது அப்படின்னா ஒன்றிய மற்றும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்களை பத்தி பேசுது. தட் இஸ் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பத்தின விஷயங்கள், அதை கான்ஸ்டியூட் பண்ற விஷயங்கள் எல்லாமே ஆர்டிகல் 315 விதி 315 பேசுது. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 316 அப்படிங்கிறது அதுக்கான நியமன உறுப்பினர்களை நியமனம் செய்யறது பதவிக்கால வரம்பு. ஓகே, சோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் மெம்பர்ஸ் யார் யார் அப்பாயின்ட் பண்றாங்க, அதே வந்துட்டு பதவிக்காலம் டென்யூர் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. 317 தேர்வாணைய உறுப்பினர் நீக்கம் மற்றும் இடைநீக்கம். சோ அவங்க எப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணலாம், எப்படி சஸ்பெண்ட் பண்ணலாங்கிற விஷயத்தை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. சோ அப்ப இதனுடைய பதவிக்காலம் ஆர்டிகல் 316 படி யூபிஎஸ்சி இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் உடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது 6 years 6 ஆண்டுகள் அல்லது 65 வயசு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேங்களா? சோ இவங்க எல்லாத்தையுமே யார் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் தான் இவங்க எல்லாத்தையுமே நியமனம் அப்படிங்கறத பண்றாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 317 சொன்ன மாதிரி உறுப்பினருடைய நீக்கம் மற்றும் இடைநீக்கம், சோ டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்ட் சஸ்பென்ஷன் பத்தி பேசியிருப்பாங்க. ஆர்டிகல் 318 அப்படிங்கிறது தேர்வாணையத்தினுடைய உறுப்பினர்கள் ஊழியர்களுக்கான ஒழுங்குமுறைகளை உருவாக்குதல். சோ அவங்களுக்கான கண்டிஷன் ஆஃப் ஆஃபீஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் பதவியில் இருக்கும்போது என்னென்ன வழிமுறைகள் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒழுங்குமுறைகளை பத்தி பேசியிருக்காங்க. 319 அப்படிங்கிறது நடவடிக்கைக்கு உள்ளாகும் உறுப்பினர்கள் பணியில் தொடர்வதை தடுத்தல். சோ யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு மிஸ்பிஹேவ் காரணமாக வந்துட்டு இடைநீக்கம் செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க மறுபடியும் அந்த பணியில தொடர்வதை தடுக்கிறதுக்கான அம்சங்களை பத்தி ஆர்டிகல் 319 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 320 தேர்வாணையத்துடைய பணிகள், தட் இஸ் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த யூபிஎஸ்சி. ஓகேங்களா? சோ மத்திய ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய பணிகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி ஆர்டிகல் 320யும் 321 தேர்வாணையத்தின் பணிகளை விரிவாக்கம் செய்யும் அதிகாரம். ஓகேங்களா? சோ இது யாருக்கு இருக்கு இந்த பவர் அப்படின்னா இட் லைஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகேங்களா? சோ அதாவது தேர்வாணையத்துடைய அதிகாரங்களை மேலும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இல்ல விரிவுபடுத்தணும் அப்படின்னா அதுக்கான அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு அப்படிங்கறத பத்தி ஆர்டிகல் 321 சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 322 தேர்வாணையத்துடைய செலவினங்களை பத்தியும் 323 அப்படிங்கிறது தேர்வாணையத்துடைய அறிக்கைகள் பத்தின விஷயங்களையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இப்போ இந்த ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய சட்டப்பூர்வ கடமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சோ ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்திய அரசியலமைப்பு உறுப்பு 315 படி உருவாக்கப்பட்டது. சோ ஆர்டிகல் 315 படி பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் யூபிஎஸ்சி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. சோ இதுல ஒரு சேர்பர்சன் அண்ட் 10 மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. தட் இஸ் நாட் மோர் தென் 10 மெம்பர்ஸ். ஓகேங்களா? 10 பேருக்கு மிகாமல் இருப்பாங்க. சோ தலைவர் மற்றும் அந்த 10 உறுப்பினர்கள். ஓகேங்களா? இவங்களுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா போட்டித் தேர்வுகள், நேர்முக தேர்வுகள் மூலம் பணியாளர்களை நியமனம் செய்தல். ஓகேங்களா? சோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மூலியமாகவும் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலியமாகவும் பாத்தீங்க அப்படின்னா உறுப்பினர்களை நியமனம், அதுக்கான பணியாளர்களை நியமனம் பண்றது, பதவி உயர்வு மற்றும் அயல்நாட்டு பணிமாறுதல்களுக்கான பொருத்தமான அறிவுரைகளை வழங்குறது. இன்கேஸ் ப்ரொமோஷன்ஸ் மூலியமாகவோ இல்ல ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் மூலியமாகவோ பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான அறிவுரைகளை வழங்குறது இவங்களுடைய முக்கியமான வேலை. சோ அண்ட் தென் பல்வேறு அரசு பணிகளின் நியமனங்கள் குறித்து அரசுக்கு ஒரு ஆலோசனைகளை வழங்குதல். ஓகேங்களா? சோ பல வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னா சோ அதுல கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ் படியும் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் படியும் செயல்படக்கூடியது. நியமன விதிகள் உருவாக்கம். சோ எப்படி வந்துட்டு இதுல ரெக்ரூட் பண்ணணும் அப்படிங்கிற நியமன விதிகளை உருவாக்குறது, திருத்தம் மேற்கொள்வது, பல்வேறு குடிமை பணிகளுக்கான நடத்தை விதிகளை உருவாக்குவது போன்றவை எல்லாமே இந்த யூபிஎஸ்சி முக்கியமான பவர்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா? சோ கூடுதல் சிறப்பு நிலை ஓய்வூதியம், தட் இஸ் பென்ஷன் ஸ்கீம்ஸ்,
வழக்கு செலவுகள் அளித்தல் போன்ற விவகாரங்களில் ஆலோசனை வழங்குறது. ஒருவேளை குடியரசுத் தலைவரோ இல்ல மாநில ஆளுநர்களோ பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது வந்துட்டு சந்தேகங்கள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கான விளக்கங்கள் கேட்கும் போது அதுக்கான ஆலோசனைகளை வழங்குறதும் பாத்தீங்க அப்படின்னா இந்த யூபிஎஸ்சியினுடைய வேலை. அப்போ நேரடி நியமனங்களா இருக்கலாம், இல்ல போட்டித் தேர்வுகள் மூலியமா நியமனம் இருக்கலாம், அதன் பதவி உயர்வு மூலியமா நியமனங்களை பண்றதும், அரசு வழங்கக்கூடிய சில ஆலோசனைகளை கேட்டு செயல்படுறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்றது, பிரசிடென்ட் அண்ட் கவர்னருக்கு தேவைப்படக்கூடிய ஆலோசனைகளை இந்த போட்டித் தேர்வுகள் சம்பந்தமான வழங்குறது, ஓகேங்களா, பணி நியமனம் தொடர்பாக அரசு கோரும் அனைத்து விவரங்களையும் வழங்குவது போன்றவை இந்த ஒன்றிய அரசு தேர்வாணையத்துடைய முக்கியமான பணிகள் அப்படின்னே சொல்லணும். ஓகேங்களா. சோ அரசமைப்பு பொறுப்பளித்துள்ள அனைத்து கடமைகளையும் மாற்ற ஒரு செயலர் தலைமையில் எண்ணற்ற அலுவலர்கள் ஊழியர்களை கொண்ட ஒரு செயலகம் மூலம் தேர்வாணையங்கள் இயங்குகின்றன. அப்ப இந்த யூபிஎஸ்சிலையும் பாத்தீங்க அப்படின்னா செக்ரட்டரியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயலகம் அப்படிங்கிறது இயங்குது. ஓகேங்களா. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு செக்ரட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயலர் அப்படிங்கிறவர் இருப்பாரு. அவருக்கு கீழே பல ஆபீசர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்தா தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா செயலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ரட்டரியேட் அப்படின்னு சொல்றோம். ஆணைய செயலகத்தின் நிர்வாக செயல்பாடுகளுடன் ஆணைய தலைவர், உறுப்பினர்கள் மற்றும் ஆணைய அலுவலர்கள், ஊழியர்கள் தொடர்பான அனைத்து பணியாளர் விவகாரங்களையும் ஆணைய நிர்வாக பிரிவு மேற்கொள்ள உள்ளது. இந்த செக்ரட்டரியேட்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி சேர்பர்சன் அண்ட் அதனுடைய மெம்பர்ஸ் அண்ட் ஆஃபீஸ் பேரர்ஸ் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா செக்ரட்டரியேட்டோட கோஆர்டினேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே திறம்பட செயல்படுறதுக்கு உதவியா இருப்பாங்க. ஓகேங்களா. சோ இதுதான் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் எப்படி உருவாச்சு, அதனுடைய ஆர்டிகல்ஸ் என்னென்ன, அது பத்தின முக்கியமான பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா. சோ அடுத்த வீடியோல ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய பணிகள், அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட்ஸ்ல என்னென்ன அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.